அனைவருக்கும் வணக்கம். நாம ஜியோகிராஃபி சீரிஸ் வந்து பார்க்க போறோம். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல எந்தெந்த டாபிக்ல இருந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் எடுத்து நாம கண்டினியூஸா கிளாஸ் பார்க்க போறோம். இது மொத்தமே வந்து ஒரு 3 கிளாஸ் தான் இருக்கும். ஜியோமார்ஃபாலஜி ஒரு கிளாஸ், அப்புறம் வந்து கிளைமேட்டாலஜி ஒரு கிளாஸ், அதன் பிறகு ஓஷனோகிராஃபி ஒரு கிளாஸ். ஒரு ஜியோகிராஃபி எடுத்தா கோர் கான்செப்ட் இவ்வளவுதான். அதனால அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம எடுக்க போறோம். இது நம்மளுடைய நார்மலான ரெகுலரான கிளாஸ் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். உங்களுக்கு வந்து எனக்கு பேசிக்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா இந்த கிளாஸை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஜியோகிராஃபி கிளாஸஸே நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன், நான் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ண போகிறேன், ஒரு டெஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, திரும்ப ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னா யூஸ் ஆகும். அதனால ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கவனிங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னா கவனிங்க, அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெகுலரான கிளாஸ் இருக்குது, அதை எடுத்து போய் பாருங்க. சரியா? ஸோ இப்போ ஜியோமார்ஃபாலஜியில் இம்பார்ட்டன்ட் பிஓக்யூ மைக்ரோ நோட்ஸ், மைக்ரோ தீம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய இந்த பிக்சர்லாம் வச்சு நான் நிறைய எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுவேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே நைட் வேரியேஷன். இந்த டே நைட் வேரியேஷன்னா என்ன? டே நைட் எதனால் உருவாகுது? பூமியானது சுற்றுவதால், பூமி வந்து ரொட்டேட் ஆகிறதுனால தான் இந்த டே நைட் ஆனது உருவாகுது. முதல் கான்செப்ட். இதெல்லாம் வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே எக்ஸாமில் வரும். இவ்வளோ சிம்பிளாக வருதுன்னா இவ்வளோ சிம்பிளாக தான் வரும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். இந்த இந்த டே நைட் எதனால் உருவாகுது? எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிறதுனால உருவாகுது. எப்படி பூமியானது எப்படி சுத்தம்? வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சுத்தம், அதாவது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் வந்து பூமியானது சுத்தம். கிழக்குலேருந்து மேற்கு கிடையாது, மேற்குலேருந்து கிழக்கு. ரொம்ப முக்கியமானது. ஸோ கோர் கான்செப்ட். இந்த டே நைட் வேரியேஷன் எதனால் உருவாகுது? எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிறதுனால. பூமி எதனால? வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் வந்து சுத்துது. ஸோ எவ்ரி பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்டர்னேட்டிங் இன்சுலேஷன் அண்ட் அப்சன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன். அதான் சூரிய ஒளி படக்கூடிய இடங்கள்ல அதாவது இன்சுலேஷன் சொல்லுவாங்க. இன்சுலேஷனா நத்திங் பட் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தான் வந்து இன்சுலேஷன். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் என்ன? சூரியலேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றையை தான் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம்ல, ஃபாஸ்ட்டாக தான் போகும் இந்த கிளாஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்குங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் என்ன கேள்வி கேட்பாங்க? எந்த ரொட்டேஷன் ஸ்பீடில் சுற்றுது? அதாவது 1670 கிலோமீட்டர் பெர் ஸ்பீடில் வந்து ஈக்குட்டார் ரீஜனில் வந்து சுத்தம். இதுதான் வந்து பூமி அப்படின்னா இதுதான் வந்து ஈக்குட்டார் ரீஜன். கரெக்டாக? மேலே வந்து கேன்சர் இருக்கும், கீழே வந்து கேப்ரிகான் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஆர்டிக் சர்க்கிள் இருக்கும், கீழே அண்டார்டிக் சர்க்கிள் இருக்கும். ஸோ இந்த ஈக்குட்டார் பீரியடில் அதாவது பூமியுடைய பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே வந்து 1670 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பூமியான சுத்தமா. இது இந்த போல் நோக்கி போக போக, அதாவது பூமியுடைய துருவ பகுதியை போக போக அந்த ரொட்டேஷன் ஸ்பீடானது குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. டே லென்த் வேரியேஷன் இஸ் ஹையஸ்ட் அட் போல்ஸ், மினிமம் அட் ஈக்குட்டார். அதாவது டே லைட் வேரியேஷன்னா என்ன? அதாவது அதிகப்படியான, அதாவது 12 மணி நேரம் நைட் ஆகும், 12 மணி நேரம் வந்து பகலாகவும் இருக்குது அப்படின்னா அது வந்து ஈக்குட்டார் ரீஜனில் இருக்கும். ஆனால் இந்த வேரியேஷன், அதாவது இரவுக்கும் பகலுக்கும் இடையில கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருப்போம். குளிர்காலங்களில் சீக்கிரமாக இருட்டிடும், வெயில் காலங்களில் ரொம்ப நேரம் ஆனால் இருட்டாது. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன் வந்து போல்ஸில் வந்து அதிகமாக இருக்கும், ஈக்குட்டாரில் ரொம்ப குறைவாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வந்தது, நீங்கள் அலட்சியமாக நினச்சிங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. அது ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ ஈக்குட்டாரில் பாருங்கள், ஈக்குட்டாரில் 12 மணி நேரம் டேவ் ஆகும், 12 மணி நேரம் வந்து நைட்டாகவும் இருக்கும். இது த்ரூ அவுட் த இயர், வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். எங்கே? பூமி ரேகையில். காரணம் என்ன? அங்கே தான் சூரியனுடைய இன்சுலேஷன் வந்து நேராக இருக்கும். இங்கே போலார் ரீஜனில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். போலார் ரீஜனில் அந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷன்றது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அங்கே டே நைட் வேரியேஷன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹையர் ஆல்டிடியூட்ஸில் வந்து சம்மர் டேஸ் வந்து ரொம்ப லாங் ஆகும். விண்டரில் வந்து ரொம்ப நைட்ஸ் ஆனது ரொம்ப அதிகமாகவும் இருக்குன்றாங்க. ஸோ லேட்டிடியூட் மீன் பண்ணுறது இதுதாங்க. லேட்டிடியூட் இது லேட்டிடியூட், இது வந்து லாஞ்சிடியூட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹையர் லேட்டிடியூட், இதுதான் வந்து ஹையர் லேட்டிடியூட். இங்கே வந்து டேஸ் வந்து அதிகமாக இருக்கும், பகல் நேரம் அதிகமாக இருக்கும். ஸோ லோயர் லேட்டிடியூடில் இங்கே வின்டர் சீசனில் என்ன பண்ணோம்? ஸோ இதிலே சொல்கிறாங்க, இங்கே வந்து லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்து ஆர்டிக் சர்க்கிளில் வந்து 24 into daylight டூரிங் த சம்மர் சால்ஸ்டிஸ். இப்போது சூரியன் இங்கே இருக்குது இல்லையா, இப்போ சூரியனானது பூமி இது. இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னா சூரியன் எப்பவும் இங்கே இருக்காது, சில நேரங்கள் இங்கே போகும், சில நேரங்கள் சூரியன் இங்கே தான் இருக்கும். பூமி தான் வந்து இப்படி டில்ட் ஆகும், இப்படி இருக்குது இல்லையா, இப்படி டில்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி டில்ட் ஆகும்போது சில நேரங்களில் பூமியுடைய இந்த சென்டர் பார்ட் வந்து இங்கே விழுக்கும். ஸோ சில நேரங்களில் பூமியோட சூரிய ஒளியானது இங்கே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா இதை தனியாக நான் கிளாஸாகவே எடுத்திருக்கேன், நம்மளுடைய பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் பாருங்கள். ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பேன் ஒரு டயக்ராம்லாம் வச்சு. இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன், சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக் சர்க்கிளானது
இங்கே நேராக வந்து விழும்போது ஆர்டிக் சர்க்கிள் இங்கே மேலே இருக்குது பாருங்க, இங்கே விழும்போது 24/7 இப்போ நார்வே மாதிரியான ரீஜியன் எல்லாம் போகும்போது அஜித் குமார் ஒரு படம் ஒன்று இருக்கும், சுந்தர்சி அவர்கள் வந்து நீதானன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா அது அந்த நார்வேல தான் எடுத்திருப்பாங்க. அங்கே 24/7 வந்து 24 ஹவரும் வந்து லைட் இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த சாங்கை சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஜூன் இருக்கிறதுனால அது சம்மர் சால்ஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. இதே அண்டார்டிகா சர்க்கிளில் 24/7 வந்து நைட்டாக இருக்கும், 24 ஹவர் வந்து நைட்டாக இருக்கும். இது வயசு வயசா, இது வந்து ஜூன் மாதத்தில் நடக்கும், இது வந்து டிசம்பர் மாதத்தில் நடக்கும். இது வந்து ஜூன் 21 நடக்கும், இது டிசம்பர் 22 வந்து நடக்கும். சரிங்களா, இது புரிஞ்சுதா? அது வந்து டெர்மினேட்டர் லைன், அதாவது இது வந்து டேவு நைட்டு வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஈக்குனாக்ஸில் மட்டும்தான் வந்து நடக்கும் அது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைம் டிஃப்ரென்ஸ். இந்த டைம் டிஃப்ரென்ஸை வந்து 1 லாஞ்சிடியூட்னுவாங்க. ஸோ இதுதான் வந்து எர்த்து அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து லாஞ்சிடியூட் இல்லையா? ஸோ இந்த லாஞ்சிடியூட், இந்த ஒரு லாஞ்சிடியூடுக்கும் இன்னொரு லாஞ்சிடியூடுக்கும் இந்த டிகிரி வச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது இழுப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த 1 டிகிரியை வந்து 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் சொல்லுறது இல்லையா? இப்போது கிரீன்விச் லைன்னு சொல்லிட்டு லண்டனில் ஒன்று இருக்கும். ஸோ அங்கேருந்து கணக்கு எடுத்துகிட்டே வருவாங்க. நம்ம இந்தியாவுக்கு என்ன பார்க்கும்போது 5:30 வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த டைம் வேரியேஷன் வரும் இல்லையா? இதை கணக்கிடுறதுக்காக 1 டிகிரி லாஞ்சிடியூட்னு ஒன்று சொல்லுவாங்க. 1 டிகிரி லாஞ்சிடியூட் ஈக்குவல் டு 4 மினிட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது சார்ந்து ஒரு கொஷின் வந்துருக்கும், அதாவது டைம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவில் 5 மணி அப்படின்னா இந்தியாவில் என்ன டைம் அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இல்லை நான் டோக்கியோவில் வந்து ஒரு ஃப்ளைட் ஏற ஆரம்பித்தேன், அங்கேருந்து நேராக நான் வந்து இந்தியா வந்துட்டு இந்தியாவிலேருந்து நேராக நான் லண்டன் போகிறேன், இப்போ டைமிங் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வரும். ஸோ அதுக்கு அதை நான் தனியாக நடத்துகிறேன். ஸோ அதுக்கு இந்த 1 லாஞ்சிடியூட் ஈக்குவல் டு 4 மினிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ அடுத்தது சீஸ்மிக் வேவ்ஸ் அண்டு எர்த்குவேக். இந்த எர்த்குவேக் என்னென்னு பார்க்கும்போது இந்த பூமியானது ஷேக் ஆகிறதுனால வந்து இந்த எர்த்குவேக் ஆனது உருவாகும். பூமியானது எதனால ஷேக் ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மூவ்மெண்ட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன்னால அந்த எர்த்குவேக் ஆனது உருவாகும். டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மூவ் ஆகும். அதை பிளேட் தியரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரின்னு ஒன்று இருக்கும், இந்த பேந்தலேசியா. ஸோ அதெல்லாம் நான் தனியாக எடுத்திருப்பேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த எர்த்குவேக் ஆனது பூமியுடைய அதிர்வின் காரணமாக வரும். ஸோ இந்த பூமியுடைய அதிர்வு காரணமாக என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய இந்த வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுங்க. ஸோ இந்த 2 பிளேட் இருக்குன்னு வச்சுக்க, 2 பிளேட் வந்து மோதும் பொழுது இல்லை அது உராயும் போது என்ன ஆகுனா அந்த பாயிண்ட்டை வந்து ஹைப்போ சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வெளியே வந்து இங்கே உருவாகக்கூடிய அந்த வேவ்ஸ் ஆனது பூமியை எந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகுது. ஸோ எல்லா பக்கமும் போவோம், இந்த வேவ்ஸ் ஆனது எல்லா பக்கமும் போவோம். ஆனால் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ரீச் ஆகுதோ அதை வந்து எபி சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உருவாகக்கூடிய அந்த வேவ்ஸை 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று அது வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னா பாடி வேவ், டைப் ஆஃப் சீஸ்மிக் வேவ்ஸ். இந்த எர்த்குவேக்னால உருவாகக்கூடிய அந்த வேவ்ஸை சீஸ்மிக் வேவ்னு சொல்லுவாங்க. அந்த சீஸ்மிக் வேவை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பாடி வேவ், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் வேவ். இந்த பாடி வேவையும் இன்னும் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பி வேவ் அண்டு செகண்டரி வேவ். பி வேவ் அப்படிங்கிறது பிரைமரி வேவ். இந்த பிரைமரி வேவ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லாஞ்சிடியூடல் வேவ், அதாவது கம்ப்ரஸராக இருக்குங்க. இப்படி வந்து கம்ப்ரஸ் ஆகி, இப்போ ஸ்ப்ரிங் இருக்குது இல்லையா, ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். இதில் முக்கியமான பிரைமரி வேவ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் ஆகும். இது சாலிடு, லிக்விடு, கேஸ் மூணுத்துலையுமே இது ட்ராவல் ஆகும். பி வேவ். செகண்டரி வேவ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வேவ். இப்படி டிரான்ஸ்ஃபர் மாதிரி அலையாக மாதிரி போகிற மாதிரி போகும். ட்ராவல் ஒன்லி சாலிட் மூலமாக மட்டும்தான், அதாவது திடப்பொருள்களை மட்டும்தான் இது ட்ராவல் ஆகும். லிக்விட் இது ட்ராவல் ஆகாது. இது 2க்கும் இதெல்லாம் வித்தியாசம். பி வேவ் அப்படிங்கிறது ஒரு பிரைமரி வேவ், அது லாஞ்சிடியூட்லாம் வந்து ட்ராவல் ஆகும், ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். பூமியை வந்தடையக்கூடிய முதல் வேவ் இது பி வேவ். இது எல்லாத்துலேயும் ட்ராவல் ஆகும். ஆனால் எஸ் வேவ் வந்து அது செகண்டரி வேவ்னு சொல்லுவாங்க. ஏன் செகண்டரி வேவ்னு சொல்கிறாங்க? அது பின்னால் தான் சேர்றதுனால அது வந்து லிக்விடில் ட்ராவல் ஆகாது. இது இல்லாமல் சர்ஃபேஸ் வேவ், சர்ஃபேஸ் லெவலில் வரக்கூடிய வேவ்ஸை 2 சொல்கிறாங்க. லவ் வேவ்னும் ரேலே வேவ்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ஹாரிசான்டல் ஷியராக இருக்குது, ரோலிங் மோஷன். ஆனால் இந்த சர்ஃபேஸ் வேவ் தான் அதிகப்படியான மேக்ஸிமம் டிஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கக்கூடியது, அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான். சரிங்களா? சொல்கிறாங்க பாருங்க, எந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின், இந்த எர்த்குவேக் எங்கே உருவாகுதோ அது ஹைப்போ சென்ட்ரம் அப்படின்னா அது எங்கே பூமியில் வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து எங்கே வந்து அட்டாக் ஆகுதோ அதை வந்து எபி சென்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹைப்போ சென்டர் அண்ட் எபி சென்டர். ஸோ இதோடைய மேக்னிடியூடியை வந்து ரிக்டர் ஸ்கேல்லையும் இதோடைய இன்டென்சிட்டியை வந்து
மெர்காலி ஸ்கேல்லேயே வந்து அளவிடுறாங்க. இந்த மேக்னிடியூட் ரெக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். மெர்காலி ஸ்கேல்லேருந்து 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். மேக்னிடியூட் அளவிடுனா ரெக்டர் ஸ்கேல், இன்டென்சிட்டி அளவிடுனா மெர்காலி ஸ்கேல். புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஷேடோ ஜோன். ஏன் இந்த ஷேடோ ஜோன் வந்து உருவாகுது? இப்போ பாருங்க, ஷேடோ ஜோன்னா என்னன்னா, இந்த வேவ் ஆனது அட்டாக் ஆகாத பகுதிகளை வந்து ஷேடோ ஜோன்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியில் எல்லா இடத்துலையும் வந்து எர்த்குவேக் வருதா? இப்போ தமிழ்நாடுலாம் வந்து எர்த்குவேக் வந்ததே கிடையாது. காரணம் என்ன? இப்போயாவது வந்திருக்கும், ஆனால் பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எர்த்குவேக் இங்கே கிடையாது. அது காரணம் என்ன? இது வந்து ஒரு ஷேடோ ஏரியா. ஸோ இந்த ஷேடோ ஏரியானது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இதுதான் பூமின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பூமியில் இந்த இடத்துல வந்து ஒரு எர்த்குவேக் ஆனது உருவாகுது. ஸோ இது வந்து கோர், இது வந்து கோர் அப்படிங்கிறதுனால இப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே வரக்கூடிய பி வேவ் ஆகுது, எஸ் வேவ் ஆகட்டும். இப்போ ஒரு வேவ் வருதுன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணும்? இப்போ உள்ளே போகும்போது, லிக்விடுக்குள்ளே போகும்போது நீ பார்த்துருப்போம், கோரு, மேண்டல், கிரஸ்ட்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த கோருக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது லிக்விட் ஃபார்ம் இல்லையா? லிக்விட் வழியாக ஒரு வேவ் போகும்போது என்ன பண்ணும்? டிஃப்ளெக்ட் ஆகுமா? டிஃப்ளெக்ட் ஆகி போகுமா? அப்போ பி வேவ் ஆனது சாலிட்லையும் ட்ராவல் ஆகும், லிக்விட்லையும் ட்ராவல் ஆகும். சாலிட் இப்படி ட்ராவல் ஆகி லிக்விட் பட்ட உடனே அது என்ன பண்ணும்? இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போக ஆரம்பிச்சிடும். அதே போல டிஃப்ளெக்ட் ஆகி சில நேரம் இப்படி போக ஆரம்பிச்சிடும், சில நேரம் டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வர ஆரம்பிச்சிடும். கரெக்டா? இப்போ இந்த பகுதிகள் வந்து ஷேடோ ஜோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பி வேவுக்கு மட்டும்தான். எஸ் வேவுக்கு அது என்ன பண்ணும்? எஸ் வேவ் பாருங்க, அது லிக்விட்ல டிராவலே ஆகாது இல்லையா? இதோட இங்கே நிறுவாது, இதோட இங்கே வந்து டிராவல் ஆகி அதோடைய வேலையை முடிச்சிடும். ஸோ இந்த பகுதிகளை தான் வந்து ஷேடோ ஜோன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இருக்கிறத எஸ்ஓட ஷேடோ ஜோன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இருக்கிற பகுதியை பிஓட ஷேடோ ஜோன்னு சொல்லுவாங்க. சரியா? இது புரிஞ்சுதா? ரொம்ப ஃபாஸ்டா போறணும். சரி, ஓகே. அடுத்து சீசன்ஸ் அண்ட் எர்த் ரொட்டேஷன். ஸோ ஒரு மேலே பார்த்தோம் இல்லையா, டே நைட் எதனால் உருவாகுது? பூமி வந்து ரொட்டேட் ஆகிறதுனால டே நைட் ஆனது உருவாகுது. சீசன்ஸ் எதனால் உருவாகுது? ரெவல்யூஷன் அரௌண்ட் த சன், நாட் ரொட்டேஷன். இது எக்ஸாம்ஸில் கேள்வியே வந்திருக்குதுங்க. ஒரு சன்னை வந்து பூமி வந்து சுற்றி வருதுனால சீசன் உருவாகுது. டே நைட் வந்து பூமி தன்னைத்தானே சுற்றுறதுனால பகல் இரவு உருவாகுது. பூமியானது சூரியனை சுற்று வருவதனால சீசன்ஸ் உருவாகுது. அதே போல இந்த 23.5 இந்த 23.5 வந்து டிகிரி வந்து 23 டிகிரி வந்து அது டில்ட் ஆகி இருக்கிறதுனாலையும் இந்த சீசன்ஸ் ஆனது உருவாகுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ரொட்டேஷன்னால டே நைட் உருவாகுது, ரெவல்யூஷன் அண்ட் டில்ட்னால சோலார் ஆல்டிடியூட் வந்து இங்கே மேலே விழுவதுனாலையும் அந்த ஹீட் ரிசீவிங் கெப்பாசிட்டினாலையும் என்ன ஆகுது? நமக்கு சீசன்ஸ் வந்து உருவாகுது. பார்த்தீங்களா? அடிக்கடி கொடுத்ததுனால ரொம்ப முக்கியமானது. ஸோ சம்மர் ஸ்டால்சிஸ் அண்ட் சம்மர் ஸ்டால்சிஸ்னா என்ன? ஸோ பாருங்க, மேலே பார்த்தது தான். இப்போ சூரியன் வந்து இங்கே விழுது அப்படின்னா இதுதான் சூரியன், அண்ட் வந்து இது பூமி அப்படின்னா இங்கே பாருங்க, இது வந்து ஈக்குட்டார், இது வந்து கேன்சர், இது வந்து கேப்ரிகான். வருஷத்துல எல்லா நாளுமே இப்படியே இருக்காது. பூமியானது இப்படி வரும். சில நேரங்களில் பூமியுடைய சூரிய ஒளியானது நேராக ஈக்குட்டார் மேலே இருக்கும். சில நேரங்கள் பூமியுடைய டைரக்ட் சூரிய ஒளியானது இங்கே இருக்கும், சில நேரங்களில் இங்கே இருக்கும். ஸோ இந்த பூமியுடைய சூரிய ஒளியானது கேன்சர் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து சம்மர் சால்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பாருங்க, சன் ஓவர் ஹெட் த டிராபிக் ஆஃப் கேன்சர். சன்னு போகாது, பூமி தான் வந்து டில்ட் ஆகும். இப்போ நான் தெரிந்தா உங்களுக்கு, இப்போ தான் பூமி அப்படின்னா இது இப்படி ஆடும், இப்படி ஆடும். இப்போ குழந்தைங்க எப்படி இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எப்படி ஆடுது, ஸோ அது மாதிரி இப்படி ஆடும். அப்படி ஆடும்போது வருஷத்தில் ஒரு நாள் டைரக்டான சன்லைட் வந்து கேன்சர் மேலேயும் இன்னொரு ஒரு நாள் கேப்ரிகான் மேலேயும் இருக்கும். அப்படி சன் கேன்சர் மேலே இருக்கும்போது அப்போ தான் வந்து லாங்கஸ்ட் டே. நம்ம பார்த்துருப்போம் 21 ஜூன் 21 பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மஞ்சளாகவே இருக்கும் ஸ்கைலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே போல் டிசம்பர் 22ல் அந்த சமயத்தில் ஜூன் 21 மேலே இருந்துச்சு அப்படின்னா இங்கே பகலாக இருந்துன்னு வச்சுங்களேன், இங்கே இருட்டாக இருக்குமா? ஸோ அதே போல் சூரியன் வந்து டைரக்ட் சன்ல வச்சுங்க இங்கே இருக்கும்போது இங்கே வந்து இருட்டாகவே இருக்குமா? ஸோ ஜூன் 21 இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய கேன்சரில் இருக்கும்போது அதை சம்மர் சால்சிஸ்னும், அதே வந்து இங்கே இருக்கும்போது வின்டர் சால்சிஸ்னும் வந்து சொல்கிறோம். ஏன் இதை மட்டும் மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் மக்கள் அதிகமாக இருக்கின்றதுனால நம்மளுக்கு எது வருதோ அதை நம்ம சொல்லிவிடுறோம். இப்போ இங்கே இருந்துச்சுன்னா இது சம்மர் சால்சிஸ்னு இவங்களும், இங்கே வந்துச்சுன்னா இதே சம்மர் சால்சிஸ்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பாலான கான்டினென்டலுடைய மக்கள் எல்லாமே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிளைமேட் வருதோ அதையே நம்ம பேராக வச்சுக்கிறோம். சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறது நம்ம கண்டுக்கிறது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அது வந்து ஈக்குனாக்ஸ். ஈக்குனாக்ஸ்னா என்ன? மேலே பார்த்தா இல்லையா, இந்த சூரியனுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆனது கேன்சர் மேலேயும் கேப்ரிக் மேலேயும் இருந்துச்சுன்னா அது சம்மர் சால்சிஸ்னும் வின்டர் சால்சிஸ்னும் சொல்கிறோம். இதே வந்து ஈக்குட்டார் மேலேயே இருந்துச்சு அப்படின்னா அதை ஈக்குனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் தெரியல. ஸோ இது எப்போ வரும்? வருஷத்தில் 2 நாள் வரும். மார்ச் 21 செப்டம்பர் 23 வந்து இது வரும். சன் ஓவர் ஹெட் த ஈக்குட்டார். அப்போ என்ன ஆகும்? டேவும் நைட்டும் ஈக்குவலாக இருக்கும். 12 மணி நேரம் பகலாகவும் 12 மணி நேரம்
இரவாகவும் இருக்கும். இது வந்து ஈக்குனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ பாருங்க, இதுதான் சன் வந்து சுற்றி சுற்றி வருவதனால சம்மர் ஆனது நம்மளுக்கு இது சீசன்ஸ் ஆனது நம்மளுக்கு உருவாகுது. புரிஞ்சுதுங்களா? ஸோ டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் போய் பாருங்க. ஸோ சன்லைட் டியூரேஷன் ஆன் June 21. ஸோ குளோபல் பேட்டர்ன் June 21 நதர்ன் ஹெமிஸ்பியரில் சன் நேராக இருக்கும்போது ஸோ ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணோம், 24 ஹவரும் வந்து டே லைட்டாகவும் இருக்கும். ஸோ இது மேலே பார்த்ததே தான். ஈக்குவட்டரில் 12 ஹவர் ஆகும், 12 ஹவர் ஆகும். நைட் அண்ட் டே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அண்டார்டிகா சர்க்கிளில் வந்து டார்க்னஸாகவே இருக்கும். இது நம்ம முன்னாடியே ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ அதுதான் ரிப்பீட் ஆகி வந்திருக்குது. சரிங்களா? அப்போ என்ன காரணம்னா இதுதான் வந்து அதிகமாக கொஸ்டினாக வந்து கேட்டே இருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து ரிப்பீட்டாக அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அடுத்து ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த். ஹீட் பட்ஜெட் ஆஃப் தான் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பூமியானது எப்படி தன்னுடைய ஹீட்டை வந்து வச்சுட்டே இருக்குது. நம்ம பனிக்காலத்தில் வந்து குளிர் காயுவோம். அப்போ ரொம்ப கிட்ட எடுத்துன்னு போவோமா, ரொம்ப தூரமாக எடுத்துன்னு போக மாட்டோம் இல்லையா? அப்போது ஒரு மினிமலான ஒரு இடத்துல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், குளிர் காயுவோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த்னு சொல்லுவாங்க. ஸோ பேலன்ஸ் பிட்வீன் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அண்ட் அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ பாருங்கள், இதுதான் பூமி அப்படின்னா சூரியன்லேருந்து நமக்கு இந்த சன்ரேஸ் ஆனது வருது. இந்த வரக்கூடிய இந்த சன்ரேஸை ஷார்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் வேவ்ஸ். அதே போல் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் சொல்லுவாங்க. பேர் என்ன, சோலார் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஷார்ட் வேவ்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஷார்ட் வேவ், சோலார் ரேடியேஷனும் சொல்லுவாங்க. இந்த சூரியனானது இங்கே பட்டு, இந்த சூரிய ஒளியானது பூமியில் பட்டு எதிரொலிக்குது இல்லையா? இதை வந்து லாங் வேவ் ரேடியேஷனும் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். புரியுதா? இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அண்ட் ஷார்ட் வேவ் ரேடியேஷன். இது ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறத டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனோ லாங் வேவ் ரேடியேஷனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நமக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப நிறைய கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பூமியிலேருந்து சூரிய வெளிச்சமானது நேராக வருது இல்லையா? இப்படி வரக்கூடியதில் எல்லாமே வந்து பூமிக்குள்ளே வருமா? வராது. என்ன பண்ணும், சிலது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்த வழியாக திருப்பி அனுப்போம். சிலது என்ன ஆகும், பூமியில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த கிளவுட்ஸ் டஸ்ட் என்ன பண்ணும், கொஞ்சம் இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்படி அப்சர்வ் ஆனத பிறகு கொஞ்சம் தான் என்ன பண்ணோம், பூமிக்குள்ளே வரும். இந்த பூமிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அப்படி அனுப்போம். அப்படி அனுப்பும்போது இங்கே கொஞ்சம் என்ன பண்ணும், சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த டஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் சோலார் ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப இருக்கக்கூடிய மொத்தத்தையுமே வந்து அட்மாஸ்பியருக்கே அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுடும். இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறதுனால வந்ததையும் திருப்பி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அட்மாஸ்பியரில் விடுறதுனால பூமியுடைய அந்த வெப்பம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவல்லே இருக்கும்ன்றாங்க. இப்படி கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவல் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக்லாம் எரிப்பதனால இந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பரு, ஓசோன் இந்த மாதிரியான கேஸஸ்லாம் என்ன பண்ணுன்னா அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த ரேடியேஷன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால பூமி வந்து வெப்பமாகுது. இந்த வெப்பமாவதை தடுக்கிறதுக்காக தான் அந்த கேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுதுங்களா? புரியுதுல என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்கம் சோலார் ரேடியேஷன் ஆனது பூமியில் பட்டு எதிரொலிக்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பூமியானது பூமியுடைய சூடானது எப்பவுமே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இதுதான் வந்து ஹீட் பட்ஜெட் ஆஃப் தி எர்த்துங்க. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் படிச்சிங்கனாலே அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? இதே தான். இது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக வேணும்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் இருக்குது, ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். அந்த கிளாஸ் போய் பாருங்கள், டீட்டெயிலாக நடத்தியிருப்பேன். அடுத்தது சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பி கிளைமேட். இந்த ஸ்டெப்பி கிளைமேட்னா என்ன, இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்டெப்பி கிளைமேட்னா ஒன்றும் கிடையாதுங்க, புல்வெளிங்க. புல்வெளி, அதாவது ஆடு மாடுகள்லாம் மேய்க்கக்கூடிய இடத்த தான் வந்து புல்வெளின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே என்னென்னா ஒரு மழைப்பொழிவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கிறதுனால மரங்கள் வளராது, புற்கள் மட்டும்தான் வளரும். எந்தெந்த ஏரியாக்களில், யூரேஷியன் ரீஜியன். இதான் வந்து யூரேஷியன் ரீஜியன், அதாவது ஏஷியாவும் யூரோப்பும் வந்து ஜாயின் ஆகக்கூடிய பகுதி தான் வந்து யூரேஷியான்னு சொல்லுவாங்க. கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், மங்கோலியா, சதர்ன் ரஷ்யா, இந்த பகுதியில் வந்து ஸ்டெப்பி கிளைமேட் ஆனது இருக்கும். லீவேட் ஆஃப் ஹை மவுண்டைன்ஸ் அண்ட் கான்டினென்டல் இன்டீரியர். லீவேட்னா என்ன, இதுதான் வந்து மலை. அப்படின்னா மேகங்கள் இங்கே வரும்போது மழைப்பொழிவு இங்கே கொடுத்துரும். காரணம் என்ன, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் கண்டன்சேஷன் மூலமாக மழைப்பொழிவு இங்கே கொடுத்துட்டு மழைப்பொழிவு இல்லாமல் பகுதியாக தான் இங்கே இருக்கும். இதுதான் வந்து லீவார்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து லீவார்ட் சைடு சொல்லுவாங்க. அதே போல் கான்டினென்டோட இன்டீரியர், ஒரு கான்டினென்டோட இன்டீரியரில் இது வந்து ஓஷனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், சீயோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனால
மழைப்பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கும். ரெயின்ஃபால்னால் என்ன, அது எப்படிலாம், அதோடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்றதுலாம் வந்து நம்ம தனியாக கிளாஸ் எடுத்திருப்போம். இதே சொல்ல போர் அடிக்குது இல்லை, இதுக்கப்புறம் சொல்லலை. அடுத்து ஸோ இந்த ஸ்டெப்பி கிளைமேட்டுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கான்டினென்டலோட இருக்கும். அதாவது ஒரு கண்டத்துடைய நடுப்பகுதியில் இருக்கும். வெரி ஹாட்டான சம்மரும் வெரி கோல்டான விண்டரும் வந்து இருக்கும். எல்லாம் பாருங்க, ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப வெயிலாகவும் இருக்கும். ரெயின்ஃபால் வந்து 250 500 mm இருக்கும். மோஸ்ட்லி வந்து சம்மரில் தான் வந்து மழை பொழிவு இருக்கும். ட்ரையான விண்டர் இருக்கும், கிளியர் ஸ்கை இருக்கும். நேச்சுரல் வெஜிடேஷன் பார்க்கும்போது ஷார்ட் கிராசஸ், புல்வெளியாக தான் இருக்கும். புல்வெளி, ரொம்ப மரங்களே இருக்காதுங்க, டெம்பரேட் கிராஸ்லேண்ட்னு சொல்லுவாங்க. டாமினன்ட் விண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது வெஸ்டர்லீஸ் விண்டு, கான்டினென்டல் ஏர் மாசஸ். ஸோ இதுதான், புரியுதுங்களா? ஸோ ஸ்டெப்பி கிளைமேட்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ லீவர்ட் சைடு, ஒரு ஹை மவுண்டனுடைய லீவர்ட் சைடில் இருக்கும், கான்டினென்டோட இன்டீரியரில் இருக்கும். இதை டெம்பரேட் கிராஸ்லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் கிராஸஸாக தான் இருக்கும். மழைப்பொழிவு இந்த அளவு இருக்கும். ஹாட் சம்மராக இருக்கும், கோல்டு விண்டராக இருக்கும். மழைப்பொழிவு எங்கே இது இல்லை, நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சம்மரை தான் வந்து மழை பொழியும், விண்டரில் மழை பொழியாது. விண்டரில் மழை பொழியக்கூடிய ஒரே இடம் மெடிட்டரேனியன் கிளைமேட்டில் மட்டும்தான். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, சம்மர்ன்ற பாருங்க, விண்டரில் மழை பொழியக்கூடிய ஒரே கிளைமேட் மெடிட்டரேனியன் கிளைமேட். இது நீங்கள் மறக்கவே கூடாது. நீங்கள் மறக்காமல் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் எழுதிடலாங்க. அதாவது பனிக்காலத்தில், குளிர்காலத்தில் மழை பொழிவு எங்கே பொழியும், அது மெடிட்டரேனியன் கிளைமேட்டில் மட்டும்தான் மழை பொழியும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸ்டெப்பி கிளைமேட் என்ன, அது மவுண்டனுடைய லீவர்ட் சைடில் இருக்கும், கான்டினென்டோட இன்டீரியரில் இருக்கும். சம்மரில் மழை பொழியும், சம்மரில் அதிகமாக வெப்பமாக இருக்கும், குளிர்காலத்தில் ரொம்ப கோல்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சா. எந்தெந்த இடத்துலலாம் மட்டும் இருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மான்சூன் கிளைமேட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, சவுத் ஏஷியாவில் இருக்கும், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்டு நார்த்தன் ஆஸ்திரேலியாவில் இந்த மான்சூன் கிளைமேட் ஆனது இருக்கும். ஸோ பாருங்க, இதுதான் மான்சூன் கிளைமேட். பச்சையாக இருக்குது பாருங்க, இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க, இந்த நார்தன் இதில் இங்கே இந்த ப்ளூ கலரில். ஸோ இந்த ப்ளூ கலரில் தான் வந்து அதே போல் இந்த பகுதிகளையும் வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து மான்சூன் கிளைமேட். இந்த மான்சூன் கிளைமேட்லாம் எதனால் உருவாகுது? ஸோ சீசனல் ரிவரல் விண்ட்ஸ் மாற்றிருப்போம். இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷரில் போகிறதுனால இந்த மாதிரி வந்து பார்த்துருப்பேன். இது வந்து இதுதான் பூமி அப்படின்னா, இது வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன் அப்படின்னா, இது வந்து டெம்பரேட் ரீஜன். இது வந்து ஹை ப்ரெஷர் பெல்ட்டாக இருக்கும், இது வந்து லோ ப்ரெஷர் பெல்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கிளைமேட்டாலஜியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். கிளைமேட்டாலஜியில் இந்த ட்ரேட் விண்ட்ஸ்லாம் வந்து எப்படி வீசுதுன்றத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம், சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய காற்றானது இங்கே வீசும்போது இது வந்து ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால மழை பெய்யக்கூடிய பகுதியை வந்து மான்சூன் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ லோ ப்ரெஷர் ஏரியா, ஸோ லேண்ட் ஹீட் ஆகுது, ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் போகிறதுனால நம்மளுக்கு உருவாகுது. ஸோ இது வைஸ் வர்ஸாக இது ஆகும், சரிங்களா? அடுத்ததாக வந்து இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கும்போது ஹைலி சீசனாக இருக்கும். ஹைலி சீசன்லாம் என்ன, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் மழை பொழிவு இருக்கும், சரிங்களா? ஸோ அதே போல் ஓரியோகிராஃபிக் ரெயின்ஃபால் இருக்கும், கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இருக்கும், சைக்ளோனிக் ப்ரெசிபிடேஷனும் இருக்கும். அதாவது சைக்ளோனில் மான்சூன் கிளைமேட்டில் என்னென்னலாம் இருக்கும், ஓரியோகிராஃபிக் ரெயின்ஃபால் இருக்கும், அதாவது மலை மேலே விழும்போது மழைப்பொழிவு ஏற்படும். கன்வெக்ஷனல் அதிகப்படியான ஹீட்டுனால இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி அந்த எவாபரேஷன் மூலமாக கண்டன்சேஷன் ஏற்பட்டு மழைப்பொழிவு ஏற்படும், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மான்சூன் கிளைமேட்னா என்னன்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சைக்ளோனுடைய ஃபீச்சர் என்ன, ஐ ஃபார்மேஷன் அண்டு டெம்பரேச்சர். ஸோ இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது டிராபிக்கல் சைக்ளோன் அண்டு டெம்பரேட் சைக்ளோன் சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து டிராபிக்கல் சைக்ளோன் மட்டும் தான் பார்க்க போகிறோம், டெம்பரேட் சைக்ளோனை பார்க்கறது இல்லை. ஸோ டிராபிக்கல் சைக்ளோன் ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரு சைக்ளோன் உருவாகணும், டிராபிக்கல் சைக்ளோன் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு, இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இந்த ஃபார்மேஷன் கண்டிஷன், சீயோட சர்ஃபேஸ், அதாவது கடல் மட்டத்தில் தான் வந்து உருவாகும். கடல் தான் சைக்ளோன் உருவாகும், கரெக்டாக? கடலில் தான் நம்ம பார்த்துருப்போம் டிவியில் இப்போட துதுவான்னு சொல்லிட்டு, துதுவாவா அந்த சைக்ளோன் உருவாச்சு இல்லையா? ஸோ இந்த சைக்ளோனோட கடலில் தான் உருவாகும். சைக்ளோன்ஸ் எப்பவுமே பெரும்பாலும் இல்லை, கடலில் தான் வந்து உருவாகும். சீயோட சம்பரேஜ், கடலுடைய வெப்பமானது 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கணும். அதே போல் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். லோ வெர்டிக்கல் விண்ட் ஷியர், வெர்டிக்கல் விண்டோடைய அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஹை ஹியூமிடிட்டி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சைக்ளோனானது உருவாகும். இந்த சைக்ளோனுடைய ஐ இருக்குது இல்லையா, இதுதான் சைக்ளோன்னா. இது ஐ ஆனது டயாமீட்டர் ஆனது 20 to 50 கிலோமீட்டர் டயாமீட்டராக இருக்கும். வார்மஸ்ட் பார்ட் ஆஃப் சைக்ளோன், இந்த சைக்ளோனில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ரொம்ப வார்மாக இருக்கும். டிசெண்டிங் ஏர்னா காற்றானது அங்கேருந்து சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து சுத்த ஆரம்பிக்கும். கிரியேட்டட் பை ரேபிட் இன்வெல் ஸ்பைரலிங் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூவ்மெண்ட். ஸோ பாருங்கள், இந்த
இந்த சைக்ளோன் எப்படி உருவாகும், இப்படி உருவாகுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. அதே போல ஐவால், இந்த ஐவால் ஆனது இங்க இருக்குது பாருங்க, இதான் வந்து ஐவால். இந்த பகுதி, இந்த ஐவால் ஆனது மோஸ்ட் இன்டென்ஸ் விண்டா இருக்கும், ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ இந்த பகுதிகளில் தான் அதிகப்படியான ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங்கான கன்வெக்ஷன், கன்வெக்ஷனா என்ன, இங்க இருக்கக்கூடிய இந்த மாய்ச்சர் ஏரானது மேலே போயிட்டு மழை பொழிவு இருக்கக்கூடிய இல்லையா. ஸோ அது இதெல்லாம் இருக்கும். அதே போல ரெயின் பேண்ட், ஸ்பைரல் கிளவுட்ஸ் வித் இன்டர்மிட்டன்ட் ரெயின்ஃபால். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து உருவாகும் அப்படின்றாங்க. சரி, டெம்பரேச்சர் பார்க்கும்போது 5 to 10 டிகிரி வார்மராக இருக்கும். அப்பர் ட்ரோபோஸ்பியர் இஸ் கோல்டு. ட்ரோபோஸ்பியரில் இந்த மேலே பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ இந்த இடங்களில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்றாங்க. சரியா. ஸோ இவ்வளோதாங்க நமக்கு இதில் சைக்ளோன் ஃபார்மேஷனில் பிஒய்க்குள்ள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஐயை வச்சு நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்குறாங்க, எந்த இடத்துல அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும், இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் வார்மஸ்ட் பிளேஸாக எது இருக்கும், ஒரு சைக்கிளோடைய ஐ பார்ட் தான் வார்மஸ்ட் பிளேஸாக இருக்கும். அதே போல் டிசெண்டிங் ஏராக இருக்கும், இதோடைய சென்டர் பார்ட் தான் டிசெண்டிங். அசெண்டிங்னா என்ன, ஏர் வந்து குமுலேட் ஆகிறது. டிசெண்டிங்னா என்ன, ஏர் ஆனது அவுட்வேர்டாக வெளியே போகிறது. ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு மேலே வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப இது 4 முக்கியமானது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஆனது, இந்த சைக்ளோன் ஆனது உருவாகிறதுக்கு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் இந்த கொரியாலிஸ், இந்த சைக்ளோன் ஆனது ஈக்குவடார் ரீஜனில் வந்து உருவாகாது. காரணம் என்ன, ஈக்குவடார் ரீஜனில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஆனது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஈக்குவடார் ரீஜனில் சைக்ளோன் வந்து உருவாகாது. புரிஞ்சுதுங்களா. இதுதாங்க முக்கியமானது. இந்த சைக்ளோன் ஃபார்மேஷனுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் கண்டிஷன் வேணும், அது வந்து ஈக்குவடார் ரீஜனில் உருவாகுமா உருவாகாதா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும். சரியா. அடுத்தது மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். இந்த மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் அப்படிங்கிறது நார்த் வெஸ்ட் யூரோப்பியன் கிளைமேட்டில் உருவாகும். நார்த் வெஸ்ட் பாருங்க, நார்த் வெஸ்ட். ஸோ இந்த பகுதி, இந்த இதெல்லாம் வந்து மரைன் வெஸ்ட் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் அப்படிங்கிறது நார்த் வெஸ்ட் யூரோப்பியன் கிளைமேட்டில் இந்த கிளைமேட் வந்து உருவாகுமா, 40 டிகிரிலேருந்து 60 டிகிரி லேட்டிடியூடில் உருவாகும். யூகே, பிரான்ஸ், நார்வே, நியூசிலாந்து, சிலி, வன்கோவர், டஸ்மானியா. ஸோ இந்த பகுதியெல்லாம் இந்த கிளைமேட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸாம்ஸில் கேள்வியாக வந்துக்குது, ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர். இது ரொம்ப முக்கியமானதுங்க, எக்ஸாம்ஸில் கேள்வியாக வந்துக்குது. ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர்னா என்ன அப்படின்னா, வருஷம் ஃபுல்லாக மழை பொழிவு இருந்துகிட்டே இருக்கும், ட்ரை சீசனே கிடையாது. வருஷம் ஃபுல்லாக மழை பொழிவு எங்கே இருக்கும், ஈக்குவடோர் ரீஜனில் இருக்கும். கரெக்டாக. அது தவிர்த்து இந்த 45 to 60 டிகிரியில் தான் ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர் வரும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக. அவள் பாருங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள், பச்சை கலர். ஸோ இந்த பச்சை கலர் இந்த பகுதியை தான் வந்து மழை பொழிவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. எக்ஸாம்ஸில் கேள்வியாக வந்துக்குதுங்க, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெயின்ஃபால் வருஷம் முழுக்க வரக்கூடிய பகுதி மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். அடுத்தது மவுண்டைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கரெக்டா. அடுத்த வந்து மவுண்டைன்ஸ், கைமூர் ஹில். இந்த கைமூர் ஹில் அப்படிங்கிறது, ஸோ இங்கே இருக்குது பாருங்க, கைமூர் ஹில் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. விந்தியன் ரேஞ்சுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் ரீஜன். ஸோ விந்தியன் ரேஞ்சினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கைமூர் அப்படிங்கிறது. மத்திய பிரதேஷ், யூபி அண்டு பீகார், இந்த ரேஞ்சுங்களில் மத்திய பிரதேஷ், யூபி. ஸோ இந்த பகுதி பாருங்க, இது மத்திய பிரதேஷா, உத்தரப்பிரதேஷா, பீகாரா, இந்த பகுதியில் இருக்குது. நார்த் வெஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டாக வந்து இது ட்ராவல் ஆகுது. ஸோ விந்தியனுடைய ஒரு பார்ட்டாக இருக்குது. அதன் பிறகு வந்து சோன் ரிவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து உருவாகும். சாண்ட்ஸ்டோன், லைம் ஸ்டோன் இதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து செடிமெண்ட் ஆகிருக்கும். காரணம் என்ன, சோன் ரிவர்னால. அது காடமன் ஹில். காடமன் ஹில் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இந்த சகுதியில் இருக்கும். அது பிறகு சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். கரெக்டாக. கேரளா தமிழ்நாட்டில் இருக்கும். இதோட ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறது ஆனைமுடி. அது பிறகு ஒரு எவன் கிரீன் ஃபாரஸ்ட். இது ஸ்பைஸ் கல்டிவேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமானதுனால தான் அதுக்கு பேர் காடமன் ஹில்ஸ்னே இருக்கு. அப்புறம் பிறகு வந்து பெரியார் டைகர் ரிசர்வ் வந்து இந்த காடமன் ஹில்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ அடுத்தது வந்து மகாதேவ் ஹில்ஸ். ஸோ இந்த மகாதேவ் ஹில்ஸ் அப்படிங்கிறது ஸோ இங்கே இருக்குது பாருங்க, சாத்புரா ரேஞ்சுக்கு கீழே இருக்கும். மத்திய பிரதேஷில் சாத்புரா ரேஞ்சுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கும், மத்திய பிரதேஷில் இருக்கும். ஸோ இந்த தாவா அண்டு நர்மதா ரிவர்ஸு இதுக்கு இடையில் தான் வந்து இந்த மகாதேவ் ஹில்ஸ்ன்றது இருக்குது. பச்மார்ஹி பிளாட்டியூ அப்படிங்கிற ஒரு பிளாட்டியூவா இதுலேயும் வந்து இருக்குது. இதில் ஒரு ராக் டைப் அப்படிங்கிறது சாண்ட்ஸ்டோன். அது பிறகு இதோடைய இம்பார்ட்டன்ட் சைட்ஸாக பார்க்கும்போது தூப்கர்க் அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. கரெக்டாக. ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சாத்புரா, தூப்கர்க் அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது மலை உச்சி அப்படின்னு சொல்லலாம். சரியா. இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும், அதனால தான் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம்.
அது வந்து மிக்கிர் ஹில்ஸ் அப்படிங்கிறது ஸோ இங்க இருக்கும், இந்த பகுதியில் இங்க இருக்கும் மிக்கிர் ஹில்ஸ் அப்படிங்கிறது. அசாம்ல இருக்கும். சவுத் ஆஃப் காசிரங்கா இந்த ரினோசரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய பார்ட்னு சொல்லுவாங்க. கர்பி பிளாட்டியூ ஒரு பார்ட் ஆஃப் கர்பி பிளாட்டியூடைய ஒரு பார்ட் தான் இந்த மிகிர் ஹில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஓல்டஸ்ட் அண்ட் ஹைலி டிசெக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் அசாம் பிளாட்டியூடைய ஒரு டிசெக்டிவ் துண்டான ஒரு மலைப்பகுதிகளில் இந்த காரோ, காசி, ஜெயந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். காரோ, காசி, ஜெயந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பிட்டான மலைத்தொடர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. சரியா? இது வந்து மெகாலியன் பிளாட்டியூடைய ஒரு செப்பரேட்டான ஒரு இதுவாங்க. மெகாலியன் பிளாட்டியூ இருக்கும். அந்த மெகாலியன் பிளாட்டியூலேருந்து செப்பரேட்டான ஒரு ஹில் ரீஜன் தான் வந்து இந்த மிகிர் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. கொலோங் ரிவரான இது செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சிடர்ட் ஏ டிசெக்டிவ் பார்ட் ஆஃப் ஷில்லாங் பிளாட்டியூ. இந்த ஷெல்லாங் பிளாட்டியூ, மெகாலியன் பிளாட்டியூ எல்லாம் ஒன்று தான். ஸோ இங்கே இருக்குது இல்லையா இந்த பங்களாதேஷ் இது. ஸோ இது வந்து ஒரு மெகாலியன் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இது டைசெட் ஆகிடு தான் வந்து இங்கே போயிருக்கு இந்த மெகாலியன் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் கிடையாது. அதே தான் ஷில்லாங் பிளாட்டியூ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து அடுத்தா வந்து நந்தா தேவி, சில மவுண்டைன் பீக்ஸ் பற்றி பார்ப்போம். நாம்சா பர்வா. இந்த நாம்சா பர்வா அப்படிங்கிறது இங்கே அருணாச்சல் பிரதேசில் எங்கே இருக்குது பாருங்க. ஸோ திபெத் அண்டு அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில் இருக்கும். ஸோ இமாலயனுடைய ஒரு ஆர்க்கா வந்து சொல்லலாம். பிரம்மபுத்திரா ரிவருடைய ஒரு கிரேட் பெண்ட் இந்த இடத்துல தான் வந்து இது பெண்ட் ஆகி இங்கே வருது. சரியா? இது நம்ம எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிறோம். அசாமில் இருக்குது. திபெத் அண்டு சரி அசாம் பாருங்க அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில் இருக்குது. அடுத்த வந்து நந்தா தேவி அப்படிங்கிறது ஸோ இங்கே உத்தரகாண்டில் இருக்குது. அதுவும் வந்து அதோடைய எலவேஷன் என்னன்னு பார்த்துக்குங்க. நந்தாதேவி பயோஸ்பியர்னு ஒன்றும் இருக்குது, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பிறகு நோக்ரெக் அப்படிங்கிறது மெகாலயாவில் எங்கே இருக்கும். இது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம். நோக்ரெக் அப்படிங்கிறது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். இது ஒரு பயோடிசிட்டியானது இங்கே இருக்குது. அதே போல் இந்த நோக்ரெக் பீக்குடைய ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது காரோ ஹில்ஸ் மேலே பார்த்து இல்லையா, காரோ, காசி, ஜெயந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா, மேலே சொன்னோம் இல்லையா அந்த மவுண்டைன் ரேஞ்சு, அதில் இருக்கக்கூடிய அந்த காரோ ஹில்ஸுடைய ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் தான் இந்த நோக்ரெக் பீக் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மவுண்டைன் ரேஞ்சஸை பற்றி பார்க்குறோம். ஓஸ்கஸ், ஆல்ப்ஸ், அப்பலேச்சியன்ஸ் அண்ட் ஆண்டஸ். இந்த ஓஸ்கஸ் அப்படிங்கிறது பிரான்ஸுடைய ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கும். இது ஒரு பிளாக் மவுண்டைன்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேள்வியாக வந்துருக்குங்க, அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தா வந்து இது வந்து ஒரு ஓல்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்க வேணாம், உங்களோட ஃபீச்சர்ஸ்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எந்த இடத்துல இருக்குது, அதோடைய மவுண்டைன் ரேஞ்ச் என்ன, சரியா, எங்கா ஓல்டா, அது மாதிரி மட்டும் பார்த்துங்க. ஆல்ப்ஸ் மவுண்டைன் அப்படிங்கிறது சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கும். ஆல்ப்ஸ் மவுண்டைன் ரொம்ப ஃபேமஸானது. இது ஒரு ஃபோல்டு மவுண்டைன்ஸ். ஓஸ்கஸ் அப்படிங்கிறது பிளாக் மவுண்டைன்ஸ். ஆல்ப்ஸ்ன்றது ஒரு ஃபோல்டு மவுண்டைன்ஸ். இது சென்ட்ரல் யூரோப்லேயே இருக்கும். ஆப்பிலேச்சன்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ அண்டு கனடாவில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாரிங்க, இதுதான் வந்து நார்த் யூஎஸ்ஏன்னா நார்த் அமெரிக்கானா இங்கே வந்து அப்பலேச்சியன் மவுண்டைன்ஸ் வந்து போகுங்க. இது வந்து ஓல்டு ஃபோல்டு மவுண்டைன்ஸ். கரெக்டா? அடுத்து வந்து ஆண்டஸ் மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இங்கே வரையிற பாருங்க, இதான் வந்து ஆண்டஸ் மவுண்டைன்ஸ். வெஸ்டர்ன் சவுத் அமெரிக்காவில் இருக்கும். இது வந்து ஒரு ஃபோல்டு மவுண்டைன்ஸ். புரியுதா? இதுதான் வந்து எக்ஸாம்ஸில் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபீச்சர்ஸை மட்டும் ஒரு அடி பார்த்துக்குங்க. அடுத்தா வந்து ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்டுடைய கேரக்டர்ஸ் என்ன. ஒரு டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஏன் அது ஒரு டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்? இது ஒரு டிராபிக்கல் ரீஜனில் இதுதான் வெயிக்குவல் ரீஜனா. இங்கே மழை பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். இங்கே மழை பொழிவு இருக்கிறதுனால ஸோ பாருங்கள் ஈடா ரீஜன் 5 டிகிரிலேருந்து இது ஒரு 5 டிகிரி. இது நார்த்து, இது சவுத் அப்படின்னா இதோடைய 5 டிகிரிலையும் இது ஒரு 5 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து ஈக்குவட்டோரியல் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கும்? அமேசான் பேசின், காங்கோ பேசின், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, பாப்புவா நியூ கினியா. மேலே காட்டுறேன் பாருங்க. ஸோ பாருங்க, இது வந்து அமேசான் பேசின், காங்கோ பேசின், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, பாப்புக்கு பாருங்க இந்த டார்க் ப்ளூலாம் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஈக்குவட்டோரியல் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ மழைப்பொழிவானது 200 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து இருக்கும். யூனிஃபார்மாக இருக்கும். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹை ஹியூமிடிட்டி இருக்கும். ட்ரை சீசனே இங்கே இருக்கவே இருக்காது. அதே போல் மல்டி ட்ரையர் டெக்ஸ்சர் இருக்கும். ஒரு கேனிப்பி மாதிரி இருக்கும். ரொம்ப அடர்த்தியான காடு மாதிரி இருக்கும். அது கீழே வந்து இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் வந்துருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் இருந்திருக்கும். அதே போல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ சில இடங்கள்ல ஒவ்வொரு டைம்ல வந்து ஒவ்வொரு மரம் வந்து இலையை வந்து உதிர்க்குமே தவிர்த்து எப்பவுமே எல்லா நாளும் வந்து எதில் வந்து உருக்கு. அதனால எப்பவுமே பார்க்கறதுக்கு க்ரீனாக வந்து இருக்கும். எபிஃபைட்ஸ்னா அபண்டண்டாக இருக்கும். எபிஃபைட்ஸ்னா ஒட்டுண்ணிகள் சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். பட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னா இதாங்க இந்த மாதிரி பட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. இது காரணம் என்ன? எப்பவுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய மழை பொழிவாக இருக்கிறதுனால மண்ணில் வந்து ரொம்ப சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால இந்த மாதிரி வேறு வந்து இது மாதிரி ரோஸ் மாதிரி விளைஞ்சிருக்கும். அதுதான் வந்து
பட்ரஸ் ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. லேட்டரைட் சாயில், ஏன்னா மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது இல்லையா, ஏன்னா சத்து இருக்காது, சரளை மண்ணாக வந்திருக்குன்றாங்க. நியூட்ரியன் சைக்கிள் வந்து ரேப்பிடாக இருக்கும். கரெக்டாக சருன்னு வரும் சருன்னு போகும். அதாவது என்ன சொல்லுவாங்க அத்தை, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால மண்ணில் வந்து அதிகமாக சக்தி இருக்காது அப்படின்றாங்க. அடுத்த வந்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டுடைய ஃபீச்சர்ஸ். ரெயின் ஃபாரஸ்டோடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க. ஸோ அதுதான் மேலே இருக்கிறது தான் வந்து திரும்ப வந்து சொல்லியிருக்கும் இல்லையா, ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி பட்டர் ஸ்ட்ரீட்ஸாக இருக்கும், ஸ்மூத் பார்க்காக இருக்கும், இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். காரணம் என்ன, ஒட்டுண்ணிகள்லாம் அது மேலே போகக்கூடாதுக்காக ரொம்ப வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும். ட்ரிப்டிவ் லீவ்ஸாக இருக்கும். ஸோ இந்த லீவ்ஸ் இருக்குது இல்லையா, மழை பெய்ஞ்சா அங்கேயே மேலே தண்ணி தங்காமல் கீழே வந்து விழுந்து வரதுக்காக இந்த மாதிரி வந்து கூரான லீவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடாப்டட் டு ஹெவி ரெயின்ஃபால். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து பார்க்குறோம். இதில் வந்து மனிதர்களால் வந்து விவசாயம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. காரணம் என்ன, மழை பொழிஞ்சே இருக்கிறதுனால சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதனால் அக்ரிகல்ச்சர்லாம் அங்கே பண்ண முடியாது. ஒரு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஒன்றா ஓரளவுக்கு பண்ணலாம். கரெக்டாக? இது வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு இது வந்து ஓகேவாக இருக்கும். அடுத்தா வந்து டிசிடியர் ஃபாரஸ்ட், அதாவது இலையுதிர் காடுகள். ஸோ இது வந்து மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, டிராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் டிசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் வந்து அதிகம். காரணம் என்ன, எங்கன்னா மழைப்பொழிவு இல்லாத ஒரு மான்சூன் பேஸ்டு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணும், ட்ரை சீசனில் தன்னுடைய இலைகளை வந்து உதிர்த்துரும். அதனால தான் வந்து டிசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க, மாய்ஸ்ட் டிசிடியஸ்னும் ட்ரை டிசிடியஸ்னும். ஏன் மாய்ஸ்ட் டிசிடியஸ்னா, மழைப்பொழிவு அங்கே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அது சில காலங்களில் இலையை உதுக்க தான் ஆரம்பிக்கும். ஈஸ்டர்ன் இந்தியாவை சொல்லலாம், மாய்ஸ்ட் டிசிடியஸ் சொல்லலாம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட். ஸோ இந்த பகுதிகளை வந்து சாரி இது என்ன அப்படின்னா, இந்த ஹிமாலயன் ரீஜனில் சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் காட்ஸு, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. ஸோ இங்கெல்லாம் சில சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, மழைப்பொழிவு இருக்கும், இருந்தாலும் இலைகளை வந்து உதிர்க்கும். அதுக்குன்னு ரொம்பலாம் உதிர்க்காது, ஓரளவு தான் வந்து உதிர்க்கும். இது வந்து மாய்ஸ்ட் டிசிடியஸ்னு சொல்லலாம். ட்ரை டிசிடியஸ்னா என்ன அப்படின்னா, மழைப்பொழிவு இல்லாத காலங்கள்லேயே இலையை வந்து உதிர்க்கும். அதுக்கு பேர் தான் வந்து ட்ரை டிசிடியஸ்னு சொல்லலாம். மத்திய பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த பகுதியெலாம் வந்து சொல்லலாம். ஏரிட் அண்டு செமி ஏரிட் ரீஜனை வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். கரெக்டாக? ஷெட் லிவ்ஸ் ஃபார் 6 to 8 வீக், அதாவது 2 மாதத்துக்கு ட்ரை சீசனாக இருக்கும். அப்போ மழை பொழிவில் வந்து அதாவது இலை உதிர்த்து வந்து விற்றுட்டு அதன் பிறகு வந்து இலையை வந்து துளிர்க்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதான் வந்து ட்ரை டிசிடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ மேலே பார்த்துலையா, மாய்ஸ்ட் டிசிடியஸ்னு சொல்லும்போது டீக்கு, சாலு, ஷிஷம், சாண்டல்வுட்டு, பேம்புலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது மூங்கில் எல்லாமே வந்து இலையை வந்து உதிர்க்க தான் ஆரம்பிக்கும். ஆனால் மூங்கில் எல்லாம் பாருங்கள், இலைகள்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். காரணம் என்ன, அது அந்த அளவுக்கு வந்து மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து இந்த மூங்கில் வரும். ஸோ அதுக்கு ஃபோட்டோசின்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த அளவு தேவை வந்து பெரும்பாலும் இருக்காது. சூரியனும் வந்து குறைவாக இருக்குன்றதுனால ஸோ அந்த மாதிரி இலையை வந்து ரொம்ப குறைவாக வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஜியோமார்ஃபாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இதிலே வந்து வோல்கனோ பற்றிலாம் நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்ஸில் கேட்டதை வச்சு நான் ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இல்லை ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்தது கிளாஸில் வந்து அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த கிளாஸில் நம்ம கிளைமேட்டாலஜி பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் இல்லையா? ஸோ ஃபாஸ்ட்டாக போனால் தான் சிலபஸ் முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. சரியா? ஸோ நன்றி.